அன்யாசே மீஸ் சாரிடா, அந்த ஸ்டோரிக்கு அப்புறம் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். லாஸ்ட்டாக இதோட ப்ரொமோ வீடியோ ஒரு 2 days பிஃபோர் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில் நான் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், தென் வந்து காலேஜ் கொஞ்சம் ஒர்க் அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இனிமேல் டிலே ஆகாதுடா. அண்டு இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா இது நம்ம இமேஜின் பண்ண போகிற ஸ்டோரி, என்னோடதுன்னு கிடையாது, நம்மளோடது. ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன்டா. அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு இந்த ஸ்டோரி என்னென்ன நம்ம போயிடலாம். ஸ்டோரியோட நேம் வந்து அன்னோன் லவ். ஸோ ஸ்டார்டிங் சீனில் சங்குக் ஒரு பைக்கில் சாஞ்சு நின்றுட்டுருக்கான். தென் சுற்றி OT6 நின்றுட்டுருக்காங்க. அண்டு டேயாங் வந்து பைக்கில் உட்காந்துட்ருக்கான். தென் பரவாயில்லடா, இன்றைக்கி நம்ம ஃபைனல் இயரோட ஃபஸ்ட் டே, பொண்ணுங்கள்லாம் நல்லா வருவாங்க, அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான், ஜாலியாக சைட் அடிப்போம், என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கு தானே 3rd இயர் லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. தென் வந்து ஆரம், டேய் படித்து உருப்பட்டுற வழியை பாருங்கடா, ஃபைனல் இயர் வந்துட்டோம் அப்படிங்கும்போது ஜிமின் சொல்கிறாரு, டேய் நீ படிக்கிறேன்னா அது உன்னோட வச்சுக்கோடா, நாங்களாம் இப்படி ஏதாவது ஒரு நல்ல ஃபிகரை பார்த்து செட் பண்ணாதான்டா உண்டு, வேறு என்னடா நாங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ வந்து ஜங்குக், டேய் அமைதியாக இருங்கடா, நான் உங்கள் கூட சேர்ந்தாண்டா உருப்படாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, யார் நீ தானே, டேய் நீ தான்டா இன்டர்நேஷ்னல் ப்ளே பாயே, ஒரு பொண்ணாவது உங்களுக்கு பின்னாடி சுத்தமாக இருக்கா, சுற்றுது எல்லா பொண்ணும் சுற்றுது, ஆனால் ஒரு பொண்ணையும் நீ எடுத்து பார்க்க மாட்டேங்கிறா, நான் சுத்த மட்டும் வச்சிட்றேன், எப்பட்றா உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், பரவாயில்லடா தம்பி பொழைச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். அப்போ சங்குக்கு வந்து, டேய் நான் இங்கே வந்தது உருப்படுறதுக்குடா, எப்போ உங்கள் கூட சேர்ந்தேனோ அப்போலேருந்து நான் உருப்படாமலே போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது ஜின்னு, டேய் தம்பி வார்த்தைகளே பார்த்து பேசணும், ஓகே, ஏன்னா இப்போ மட்டும் என்ன, நீ தான் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு, ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு அண்ட் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்க, இந்த ஆரம்பம் கூட கூட்டணி போட்டுட்ருக்கான் ஸ்டடீஸில் மட்டும், இப்படியெல்லாம் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எங்கடா போகிறது, நீங்களே உருப்பட மாட்டேன்னு சொன்னால் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து டேய் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே தூரத்தில் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது. அந்த ஏரியா சைடு ஒரு செடி பின்னாடி யாரோ ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. நின்று அப்படியே சங்குக்கை பார்க்குறாங்க. அந்த வியூவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக் சிரிக்கிறத பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது, அவங்க ஃபேஸில் ஒரு அழகான ஸ்மைல் அப்பியர் ஆகுது. அப்படியே அவங்க சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே அப்போ அடே சங்குகா அண்டு டேங்கா, எல்லோரும் எப்படிதான் இருக்கீங்க, நானும் நினச்சேன் உங்களெலாம் பார்க்கணுமான்னு, வந்தோன்னே உங்கள் முகத்தில் தான் முடிச்சிருக்கேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி ஒரு பொண்ணு. அப்போ வந்து வந்துட்டால நம்மளுக்கு தொல்லைக்கினே தலையெழுத்து குட்டச்சி வாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஒய்யன் தான். அடியே உனக்கு வேறு பொழப்பே இல்லையாடி, எங்களை நோண்டிக்கிட்டே இருக்க, எங்கள் கூட சுற்றிட்டு இருக்க, நீ பொண்ணு தான்றதே சம்டைம்ஸ் மறந்துடுற தெரியுமா ஒயன் அப்படிங்கும்போது ஒயன் வந்து, ஓஹோ அப்போ நான் பொண்ணா அப்படின்றான். அவள் வந்து இதுக்கு தான்டா சொல்கிறேன் இவளை அப்படின்னு சொல்லும்போது சங்குக்கு வந்து, வாலு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது சங்குகா ஒன்றும் இல்லைடா, சும்மா ஊர் சுற்றிட்டு இருந்தேன், பசங்களை சைட் அடிச்சுட்டு இருந்தேன், அது எதுவும் சப்பையாக இருந்துச்சு அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீயே சைட்டு போடி இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, ஏன்டா நான் சைட் அடிக்க மாட்டேன்னு சொல்லலை, பசங்களை சைட் அடிக்க மாட்டேன் அப்படின்னோடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. சரி பொண்ணுங்க அழகாக இருந்தால் பார்க்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அப்படியே அமைதியாக இருக்கா. அப்போ வந்து ஜங்குக்கு, சரி ஒயன் ஒழுங்காக படி, 2nd இயருக்குள்ளே வந்துட்டேன், இதுக்கு மேலே உன் வாழைத்தனத்தை காட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன் ஒட்டை நறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அப்போ வந்து, சங்குகா உன் கூட சேர்க்க வச்சது தப்புடா, இப்படி தான் என்னையும் சேர்த்து உருப்பட வச்சுருவ போல் அப்படிங்கும்போது ஜின் வந்து, ஒயன் நீ நம்ம கேஸ் ஒயன், வா ஒயன் என் கூட சேர்ந்து ஜாலியாக ஒய்ப் பண்ண ஒயனுங்கும்போது, கண்டிப்பாக நீங்கள் வா ஜின்னு, நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ வந்து சங்குவோட ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே சங்கு வந்து மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குறான். அதில் வந்து, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் கூட ரொம்ப அழகாக இருக்கீங்க, அண்டு இன்றைக்கி உங்களோட ஃபேஸ் ரொம்ப க்ளோவாக இருக்குது, அப்புறம் சங்குகா நீ சிரிக்கும் போது அந்த பன்னி டீத் அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேர்டிங்ஸ் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லும்போது இப்போ பசங்க எல்லாருமே அப்படியே கூடுறானுங்க. அப்போ வந்து ஒயன்
ஐயோ என்னடா மறுபடியும் அதேவா ஒன்று. ஆமாண்டி யாருன்னே தெரில, இந்த இந்த யாருன்னு தெரில, தெரிஞ்ச கையில் மட்டும் மாட்டினாங்க. ஏன்டா கையில் மாட்டினா என்ன பண்ணுவ நீ அப்படிங்கும்போது, இல்லை ஒயன் மாட்டட்டும் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து சரிடா சரிடா விடுடா, சரி அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி என்ன பிளான் அப்படிங்கும்போது, என்ன கிளாஸை பங்க் பண்ணிட்டு இன்றைக்கி அப்படியே வெளியே சுற்றலான்னு அப்படிங்கும்போது, அடே நீங்கள்லாம் இப்படியே போயிட்டுருந்தீங்கன்னா நான் எப்படா பறித்து உருப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கேட்குறா. காலையிலே உருப்பிடுறது பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க ஒயன், நீ வந்து சம்டைம்ஸ் மறந்து போயிடுற நீ நம்ம கேங்குன்றத அப்படிங்கும்போது ஆரம் வந்து, ஒயன் நீ வர வர ரொம்ப சேட்டை பண்ணுற, படிக்கிற வேலையை பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கும்போது, அடடா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி ஓடுறா ஒயனு. டைம் ஆகிடுச்சு நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து எல்லோரும் அப்படியே இவளை இந்த அப்படிங்கும்போது ஜங்குக் சரியான வாள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவன் அப்படியே அந்த பக்கம் போயிடுறான். தென் அதே மாதிரி கிளாஸ் டைம்ஸ் ஓடிட்டுருக்கு. ஒயன் வந்து இங்கே அப்படியே கிளாஸை கவனிச்சிட்டே இருக்கும்போது அந்த கார்டன் ஏரியா கிட்ட அந்த ஒரு பொண்ணு செடி பின்னாடி மறைஞ்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்த ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே என்னென்னா ஒரு கப்புள்ஸ் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒயன் வந்து கிளாஸை கவனிக்காமல் அந்த கப்புள்ஸை கவனிச்சிட்ருக்கா. அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஓடி வராங்க அவசரமாக அவங்கள பார்த்தா ரொம்ப லென்த் ஹேராக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப புதுசாக இருக்காங்க பார்க்க ஆளே. அந்த பர்சன் வந்து கடகடன்னு வராங்க. அது ஒரு பொண்ணு தான். எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கும்போது ப்ரொஃபஸர் வந்து, வாங்க யார் நீங்கள் அப்படின்றாங்க. சார் நான் நியூ ஜாயின் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இந்த காலேஜில் நியூவாக ஜாயின் ஆகிருக்கேன் அப்படிங்கும்போது, நீ அந்த நியூ ஜாயின் சூஜின் தானே அப்படின்றாங்க. அப்போ வந்து எஸ் சார் சூஜின் அப்படிங்கும்போது எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. ஒயன் அப்படியே அந்த கப்புள்ஸை பார்த்துட்டு இந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. செம்ம அழகாக அந்த பொண்ணு வந்து நிற்கிது, அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்குது. பின்னாடி லைட்டிங்லாம் வேறு அப்படியே கோல்டன் கலரில் ஹேர் அப்படியே பறக்க அந்த பொண்ணு வந்து நிற்கிது. ஸோ எல்லா பசங்களும் பேனு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு, ஐ எம் சூஜின் அண்டு நான் உங்களோட நியூ ஃப்ரெண்ட் அண்ட் எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆவீங்கன்னு ஐ ஹோப் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒயன் பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு உட்காரா. ஒயன் அப்படியே அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து, நீங்கள் ஒயன் தானே அப்படின்றா. வந்து, எனது என் பேர் உங்களுக்கு தெரியுமா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, இல்லை கேள்விப்பட்டிருக்கேன் ஒயன் ஒரு பொண்ணு துருன்னு இருப்பான்னு, அண்டு நம்ம கிளாஸில் மற்ற எல்லோரும் பார்க்க அமைதியாக இருக்காங்க, அண்ட் நீங்கள் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்களா. தான் டிஃப்ரெண்ட்டாவா, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், நான் நார்மலாக தானே இருக்கேன் அப்படின்றா. ஏன்னா ஒயன் எப்பயும் கேர்ள்ஸ் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டா, ஓகேவா. அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும்னா, பாய்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டா. லைக் எப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கும். மற்றவங்க ட்ரெஸ்ஸை விட கம்பேர் பண்ணும்போது ஒயன் ட்ரெஸ் வந்து ரொம்ப மாடர்னாக அந்த மாதிரி இருக்கும். மாடர்னானா ரொம்ப நினச்சிக்காதீங்க, நீட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ மாடர்னாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. ஸோ வந்து அண்டு பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. நீங்கள் என் கூடயா, என்னை பற்றி வெளியே விசாரிச்சேன்றீங்க, அப்புறம் இப்படி என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறீங்க அப்படின்றா. ஏன்னா வந்து ஒயன் வந்து கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பொண்ணு அண்ட் ஆல்சோ பொண்ணுங்களை பாப்பான்றது காலேஜுக்கே தெரியும், அண்ட் அவள் சேட்டைன்றது தெரியும் எல்லாருக்கும், ஓகேவா. அண்டு எப்போ பார்த்தாலும் பசங்க கூட தான் சுற்றுவா. நம்ம பசங்க இருக்கும்போது வேறு யார் கூட ஒயன் சுற்ற போகிறா இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கை கொடுத்துறா. அந்த பொண்ணும் அமைதியாக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து லெசன் கவனிக்க ஆரம்பிக்கிறாள். ஸோ அப்படியே லெசன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரொஃபஸரும் லெசன் நடத்திட்டுருக்காரு, நல்லா போயிட்டுருக்கு. 2 பேரும் கிளாஸ் கவனிச்சிட்ருக்காங்க. அப்புறம் பிரேக் டைம் வருது. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா ஒயன்கிட்ட, ஒயன் எனக்கு இந்த இடம் ரொம்ப புதுசு, நீங்கள் எனக்கு எல்லாமே காமிக்க முடியுமா, பிகாஸ் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு தயங்கி சொல்கிறா. அப்போ அட சோஜூன், நீ கேட்டு நான் செய்யாமலா, வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் வர வழியெல்லாம் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கா. ஒயன், உனக்கு தெரியுமா அப்படி இப்படி இந்த காலேஜ் இப்படி, உனக்கு தெரியுமா இங்கே வந்து முன்னாடி
ஒரு கிரேவியார்ட் தான் இருந்துச்சு. பட் வந்து இப்போ அதை இடிச்சுட்டு தான் காலேஜ் கட்டியிருக்காங்க. ஸோ நைட் டைம் ஆனால் இந்த மாதிரி பேய் உலாத்துதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்கா. அப்படியே சோஜன் கேட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்னடா இந்த பொண்ணு ரொம்ப இவ்வளோ வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்படியே போகுது. அண்டு அப்படியே இடையில வரும்போது ஜங்குக் வந்து அவனோட கையில் சாக்கர் பாலை அப்படியே சுற்றிட்டே வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டான்டா இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே பார்க்குறான். ஆனால் சோஜன் வந்து அப்படியே ஜங்குக் ஒரு மாதிரி பார்த்துட்டு இவர் யார் அப்படிங்கும்போது இவன் வந்து ஒரு உருப்படாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, ஏண்டி நான் உனக்கு உருப்படாதவனா அப்படின்னு சொல்லிட்டு வாலு அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி தருவானா. ஓ விட்றா கை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அவன் வந்து அப்புறம் எப்படி இன்ட்ரோ பண்ணுற, உன் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ பண்ண எனக்கு குறைஞ்சி போயிருவியா? ஆமாம் நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ பண்ணுவேன் அப்படி இப்படின்னு என்னமோ உளம்புறா. அப்போ வந்து ஏய் என்னடி சொன்னேன், சவுண்டை சொல்லு, வாலு ஒழுங்காக சொல்லு அப்படிங்கும்போது அதுவா அது போ, நீ என் ஃப்ரெண்டுன்னு உன்னை இன்ட்ரோ கொடுத்தா எல்லா பொண்ணுங்களும் உன் பின்னாடி வரத்துக்குன்னு என்கிட்ட பேசுகிறாங்க, மற்றபடி என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, ஏன்னா ஒரு பொண்ணாவே மதிக்க மாட்டேங்கிறாங்கடா, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே சொல்கிறா. அவன் வந்து அப்படியே ஜங்குக்கு ஒயினோட கணத்தை நல்லா அப்படியே பிஞ்ச் பண்ணி இழுத்துட்டு ஐயோ இங்கே வாலு அவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ ரொம்ப க்யூட்டு, நீ ரொம்ப குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே இந்த சோஜன் வந்து அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு இப்படி தான் பேசிப்பீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் வேறு எப்படி பேசிக்க சொல்கிற அப்படிங்கும்போது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோஜன் சொல்கிறா. ஸோ ஒயின் வந்து சரிடா நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது இருடி நம்ம கேங் இன்னும் வரல, வந்துட்டுருக்காங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய்க்கலாம் வீட்டுக்கு அப்படிங்கும்போது ஓகே வீட்டுக்கு போய்க்கலாம். பட்டு இப்போ வந்து சோஜனுக்கு இந்த ஏரியாவில் எதுவும் தெரியல, அதாவது நம்ம ஏரியா வச்சு காலேஜு, ஸோ சுற்றி காமிச்சிட்டு ஒன்றா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி வயன் எப்பயும் போல் லேட் ஆக்கிறாத, இன்றைக்கி நம்ம வெளியே போகணும் ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது ஞாபகம் இருக்கு, எனக்கு இல்லாமல் இருக்குமா, இன்றைக்கி உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஸோ கிஃப்ட்டை நான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அதானே அப்படிங்கும்போது ஐயோ என் செல்ல குட்டி நீ தாண்டி கரெக்டாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அப்படின்னுக்கு என்னை எடுபடியாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. அப்போ ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு என் ஒயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கணத்தை கிள்ளிட்டு ஓடிடுறான். அப்போ வந்து இதெல்லாம் சியோஜனுக்கு புதுசாக இருக்கும்ல, ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதுவான இடம் இல்லையா. அண்ட் ஆல்சோ இங்கே கேர்ள்ஸ் இவ்வளோ அவள் இன்ன வரைக்கும் உமன்ஸ் காலேஜ் உமன்ஸ் ஸ்கூல்னே படிச்சுட்டு இங்கே பிஜிக்கு வந்திருக்கா. ஸோ அவளுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படியே அதை பார்த்துட்ருக்கா. அண்டு அவள் அமைதியாக ஒயின் கூட கிளம்பி வரும்போது கேட்குறா, அந்த அவர் உங்களோட சீக்ஸு கிள்னாரு அப்படிங்கும்போது ஆமாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. இல்லை கேட்டேன். அண்டு அவர் யார் அப்படிங்கும்போது அவன் பேர் ஜங்குக், இங்கே காலேஜில் விசாரிச்சேன்ற ஜங்குக் பற்றி தெரியாதா அப்படிங்கும்போது கொஞ்சம் தெரியும். ஓ ஆனால் அவர்கிட்ட பேசினது இல்லையா, ஸோ முழுசாக தெரியல அப்படின்றா. ஓஹோ உனக்கு இப்போ ஜங்குக்கிட்ட பேசணும் அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ வந்து இல்லை அப்படி நான் சொல்ல வரல அப்படிங்கும்போது தெரியுது ஜங்குக்கிட்ட பேசணும் அவ்வளோதானே, பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அப்படியே பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டா. அப்படியே சியோஜன் வந்து ஒயின் அப்படியே பார்த்துட்டு இருந்தோன்னே அப்படியே ஒயின் வந்த வேகத்துக்கு சங்குக்கா போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்காடுறா. அப்போ நம்ம OT6ம் 2 பேராக ஒரு பைக்கில் வராங்க. ஸோ வந்து இப்போ என்னென்னா டோட்டலாக 4 பைக்ஸில் போயிட்டுருக்காங்க எல்லோரும். போயிட்டுருக்கும்போது ஜங்குக் கேட்குறான், ஆமாம் இன்றைக்கி உன் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, ஆமாம் அந்த பொண்ணு பேர் என்ன அப்படிங்கும்போது ஜங்குக் எதுக்கு கேட்குற அப்படிங்கும்போது இல்லை எங்கேயோ ஃபெமிலியரான ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு அதனால் கேட்டேன். ஓ ஓகே இல்லை ஜங்குக் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அண்டு புதுசாக காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கா, அவள் பேர் சியோஜன் அப்படின்னோடனே ஓ ஓகே அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து ஏன் ஜங்குக்கா திடீர்னு இதை கேட்டேன், இல்லை ஒயன் நான் ஜஸ்ட்டு சும்மா கேட்டேன் அப்படிங்கும்போது ஒயன் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி அப்படியே எதையோ யோசிச்சுட்டே இருக்கா.
தென் வந்து ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டாங்க. எல்லோரும் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒயின் எப்பயுமே ஐஸ்கிரீம்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பா. அண்டு இப்போ எதுவுமே சாப்பிடாம இருக்கா. அதை சங்குக் பார்க்குறான். ஏ வாலு, என்னாச்சு? என் வால் இன்னைக்கு சமத்து பிள்ளையா இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை சங்குக் சும்மா தான் அப்படிங்கும்போது, சங்குக்கா என்னடி புதுசாக சங்குக்குன்னு நான் கூப்பிட்றேன், என்னென்னமோ திட்டுவ, பைத்தியம், மென்டல், எருமை, எங்கே ஒன்றும் இருக்கானா, என்ன திருந்திட்டியா அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கும்போது OT6 அதை கவனிச்சிட்டாங்க. அப்போ வந்து சங்குக்கா எங்களுக்கு போய் கொஞ்சம் வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஒரு 2 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர முடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து ஏன்டா நான் தான் போகணுமா, ஏன் நீங்களாம் போனால் கால் வலிக்குமா என்ன அப்படிங்கும்போது, சொல்கிறோம் கேட்குறோம் வாங்கிட்டு வர மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேவப் சொன்னோன்னே, நீ சொல்கிறன்ட்டு ஒரே காரணத்துக்காக போகிறேன், இவனுங்கெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா போங்கடான்ட்டு போயிருப்பேன் அப்படிங்கும்போது, சரிடா போய் வாங்கிட்டு வா அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஒயின் அங்கே அமைதியாக இருக்கா. OT6 கவனிச்சிட்டு, ஒயின் சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை ஒயின் எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கும்போது, எனக்கு என்ன ப்ராப்ளம், ஐம் ஆல் ரைட் அப்படிங்கும்போது, இல்லை ஒயின் நீ ஒரு மாதிரி அமைதியாக இருக்க, சங்குக் ஏதாவது ஒன்று பேசிட்டானா அப்படிங்கும்போது, சங்குக் என்ன பேசினா, என்ன எதுவும் பேசலையே அப்படிங்கும்போது, ஒயின் உனக்கே தெரியும் உனக்கு சங்குக்கு பிடிக்கும்னு எங்கள் 6 பேருக்கும் தெரியுன்றது, அப்படி இருந்தும் நீ ஏன் என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கும்போது, இல்லை 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 ஜிமினா, எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்தா, அழகாக இருந்தா ரொம்ப, அண்டு நான் அவளுக்கு கொஞ்சம் கூட பக்கத்தில் கூட வர முடியாது, அவ்வளோ அழகாக இருந்தா, அதனால சங்குக் அவன் வந்து அவளோட நேமை கேட்டானா அண்டு யாருன்னு கேட்டானா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாக தலையை கீழே சாய்ச்சிக்கிறான். ஸோ வந்து OT6 இதை பார்த்துட்டு, ஒயன் உனக்கு தெரியும்ல சங்குக் எத்தனை பொண்ணுங்க பின்னாடி வந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட பேசினதில்லை, அவன் பேசி விளையாண்டு டச் பண்ணி ஃபீல் பண்ணுற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான், அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற அப்படிங்கும்போது, இல்லை ஆரம், அவன் அப்படி தான், என் பன்னி பாய் ரொம்ப சமத்து, அமைதியாக இருக்கும் குழந்த, ஆனால் அந்த பொண்ணு இருக்கால, அவள் ரொம்ப அழகாக இருந்தாளா, சங்குக் அவள் நேமு கேட்டானா, அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது, சங்குக் என்னை விட்டு போயிடணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி அமைதியாக வாய்ஸ் ஷேக் ஆகிற மாதிரி பேசுகிறான். ஸோ அவங்களால புரிஞ்சுக்க முடியுது இந்த சங்குக்கு ஏன் தான் இப்படி இருக்கானோ பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், ஒயன் உன் லவ்க்கு நாங்கள் தானே நிற்கிறோம், உனக்கு தெரியும்ல அப்படின்னா, எனக்கு தெரியும் ஆனால் அப்படிங்கும்போது சொல்கிறான், இதுக்கு தான் ஒயன் சொல்கிறேன், சீக்கிரம் அவன்கிட்ட சொல்லிடு, இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா உனக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வராதில்ல, இப்படியே எவ்வளோ நாள் தான் இப்படியே லவ் பண்ணிகிட்ருக்க போகிற, உண்மையை ஒரு நாள் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கும்போது, சொல்லணும்ல, ஆமாம் சொல்லணும், ஆனால் இவ்வளோ க்ளோஸாக இருக்க சங்குக், நானும் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ க்ளோஸாக இருந்தேன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, அவனை விட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுறது, தேங்க என்ன பண்ணுறது, அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அழிஞ்சிரும்ல, உங்களுக்கே தெரியும் அவன் எனக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆனான்றது, அது ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அங்கே வந்து ஸ்கூல் டேஸில் ஒயனும் சங்குக்கும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. சங்குக்கு வந்து ஒயனோட ஒரு வயசு மூத்தவன், லைக் வந்து ஒயன் 11th படிக்கிறான்னா சங்குக் 12th படிச்சுட்ருக்கான். அந்த டைமில் ஒயன் வந்து அப்படியே கிளாஸ்க்குள்ளே அப்போ தான் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைம் சேர்ந்துருக்கா, அதாவது ஹையர் செகண்டரியில் இது வேறு ஸ்கூல் அவன் மாறி வந்திருப்பா. வரும்போதே சங்குக் பற்றி எல்லாம் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு வந்திருப்பாங்க, லைக் ஏன்னா அவன் முன்னாலேருந்து அப்படி தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு. அப்படி இருக்கப்போ என்னை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது அவள் இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். பிகாஸ் வந்து ஒயனும் நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா சமத்துனா கொஞ்சம் நாட்டி கேர்ள், பட் வந்து படிக்கிற விஷயம் அதுலலாம் சூப்பராக படிப்பாள். ஸோ அதனால் சங்குக்கு மேலே ஒரு பொறாமை வருது. ஏன்னா
அப்படி தானே, ஸ்டடீஸ் நல்லா படிக்கிறவங்களுக்குள்ளே அந்த ஈகோ இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அண்ட் ஜங்குக்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வேறு அவன் ஒரு எல்லா ஸ்டாஃப்ஸும் அவனை பற்றி பெருமை பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அது இன்னும் அவளுக்கு இரிட்டேட் ஆகிருக்கும். தென் அந்த ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்குன்னா, அதே மாதிரி ஜங்குக்கு வந்து ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து யாரோ ஒரு பர்சனை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறத அவன் பார்த்துருப்பா. அப்போ வந்து இவ்வளோ ஒரு மோசமான பையனை போய் எங்கள் இந்த ஸ்கூலில் எல்லோரும் ரொம்ப நல்ல பையன் சொல்கிறாங்க, அப்போ இந்த ஸ்கூல் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, எவ்வளோ கேவலமான ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் பேசிகிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்படி இருந்தவங்களுக்குள்ள எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு அண்டு எப்படி அது லவ்வாக மாறுச்சு. தென் ஜங்குக்கு எதுக்கு அந்த பொண்ணோட நேம் கேட்டான், அண்டு இவங்களுக்குள்ள லவ் வருமா வராதா, அண்ட் எப்படி இவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் ஆக போகுது எல்லான்றதையும் இனிமேல் ஒரு எபிசோட்ஸில் கேட்கலான்டா. அண்டு தேங்க்யூ ஃபார் ஹியரிங். இமேஜின் பண்ணுங்கடா, ஓகேவா? நல்லா இமேஜின் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி போக போக ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் ட்விஸ்டடாகவும் வரும். ஸோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டா. தேங்க்யூ. அன்யோங். பாய்.